இதெல்லாம் சின்ன வேலைன்னு சொல்லுவாங்க. செய்யும்போது தான் தெரியும். வெல்கம் டு டே 17 ஆஃப் தி 100 டேஸ் ஆஃப் சேலஞ்ச் ஆஃப் ஷேரிங் வீட்டு வேலைகள் வித் மை ஒய்ஃப். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் பண்ணக்கூடிய வேலைக்கான கோட் பார்த்தீங்கன்னா அயர்ன் மேன். என்னோட ஒய்ஃப் வேலைக்கான கோட் பார்த்தீங்கன்னா ஒண்டர் உமன். காலையில் 5 மணிக்கு நான் மட்டும் எழுந்து போய் பாலை வாங்கின்னு வந்து எங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுத்துட்டேன். இந்த கோலம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து நேற்று நைட்டே போட்டு முடிச்சிட்டோம். ஸோ நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து அப்பாவும் அக்காவோட பொண்ணும் தூங்கிட்டாங்க. ஸோ அம்மா பார்த்தீங்கன்னா அக்கா பொண்ணு பக்கத்தில் வந்து இருந்துக்குன்னு நான் எங்கள் அக்கா எங்கள் ஒய்ஃப் 3 பேர் கீழே போயிட்டோம். நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து சாக் பீஸை வச்சு எல்லாமே இந்த மாடு பானை கரும்பு எல்லாமே போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து நானே எங்கள் அக்கா எங்கள் ஒய்ஃப் 3 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கலர் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கள் அக்காவும் எங்கள் ஒய்ஃப் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவுட்லைன் கொடுத்துட்டாங்க. நான் வந்து இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பார்த்தீங்கன்னா ஏறி முடிச்சுட்டு நாங்கள் வந்து மேலே வந்துட்டோம். இந்த வேலை முடிச்சுட்டு வரத்துக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா 11:30 மணி ஆயிடுச்சு. ஸோ கோலம் போடுற வேலை இல்லை சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 5:30 மணிக்கு ஏந்தாங்க. ஏந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நான் பால் வாங்கி கொடுத்தோன்னே அவங்க என்ன பண்ணாங்கன்னா வந்து டீ போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது அக்கா பொண்ணு அப்பா வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. அம்மா எங்கள் ஒய்ஃப் மட்டும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு 2 பேரும் டீ போட்டு குடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஸ்கெட்டை வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். கோலம் போடுறது, வீடுக்குள்ளே பெருக்கிறது, வீட்டுக்கு வெளியே பெருக்கிறது, துணி காய போடுறது, துணி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஈஸியான வேலை இல்லை. அதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம், ரொம்ப எனர்ஜி, ரொம்ப வந்து பேஷன்ஸ் தேவைப்படும். ஸோ நான் சொன்னதை நீங்கள் வந்து நம்பலைன்னா நீங்கள் வந்து 2 நாளைக்கு இந்த வேலையை வந்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கே புரியும். அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சுடு தண்ணி வச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் மோட்டரை ரொப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து தண்ணி சுட்டதும் எங்கள் ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா வந்து குளிக்க போயிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அக்கா பொண்ணு வந்து ஏந்துட்டாங்க. அவங்க வந்து அம்மா வச்சுக்கின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் டிவி பார்த்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா கொஞ்ச நேரம் வந்து ஃபோனில் வந்து கேம் விளையாடிட்டு எங்கள் ஒய்ஃப் குளிச்சுட்டு ரெடியாகி வந்தது பார்த்தீங்கன்னா வெளியே பெருக்கிற வேலையை வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அக்காவும் அப்பாவும் ஏந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து டீயை குடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாமான் வெளுக்கிற வேலையை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் எடுத்துன்னு வந்து வச்சேன். அதை பார்த்தீங்கன்னா எங்கள் ஒய்ஃப் வந்து விலக்கி கழுவி கொடுத்துட்டாங்க. அதை நான் பார்த்தீங்கன்னா வந்து காய வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் எனக்கு வந்து குளிக்கிறதுக்கு வந்து தண்ணி போட்டுட்டு நான் வந்து உள்ளே போயிட்டேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து அம்மா வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அம்மா கூட வந்து கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா டிவி பார்த்துக்கினேன். அக்கா பொண்ணு கூட கொஞ்சம் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து நான் கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் வந்து கொஞ்சம் ரீல்ஸ்லாம் பார்த்துட்டேன். ஸோ அது வரைக்கும் எங்கள் ஒய்ஃப் மற்ற வேலை எல்லாமே வந்து பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா போர்வை, பாய், தலகாணி அது எல்லாமே எடுத்து வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து பாப்பாவுக்கு வந்து விளையாடின வந்து டாய்ஸு மற்ற ஜாமான்லாம் இருக்கும். அந்த ஜாமான் எல்லாமே ஒரு வாட்டி எடுத்து வச்சுட்டு கிச்சனை பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு சரி நம்ம வீட்டு பெருக்க வேலையை முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி வந்து வெளியே வந்து பெருக்கிறதுனால ஸோ உள்ளே வந்து பெருக்க வேண்டிய வேலையை எங்கள் ஒய்ஃப் சொல்லிட்டேன். அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்களோட ரூம் வந்து பெருக்கி குப்பையெல்லாம் வாரிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து டிவி ரூமையும் அதுக்கப்புறம் வந்து கிச்சனையும் பார்த்தீங்கன்னா வந்து பெருக்கி வாரிட்டாங்க. இன்றைக்கி டிஃபன் பார்த்தீங்கன்னா தோசை கூட தேங்காய் சட்னி சொல்லிட்டு எங்கள் ஒய்ஃப் வந்து தேங்காய் வந்து திருவி வச்சுட்டு சட்னி வந்து செஞ்சு வச்சுட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா தண்ணி சுட்டதும் நான் பார்த்தீங்கன்னா வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ஜாமான் வந்து காஞ்சிருந்துச்சு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஜாமாவையும் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்பா வந்து குளிச்சுட்டு வந்துட்டாரு. அக்கா என்ன பண்ணாங்கன்னா பாப்பாவை குளிக்க வச்சுட்டு அக்காவை வந்து குளிச்சுட்டு வந்துட்டு அக்காவும் அப்பாவும் பார்த்தீங்கன்னா டிஃபன் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஒய்ஃபு எங்கள் அம்மா சேர்ந்து மற்ற எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு அம்மா குளிச்சுட்டு வந்து டிஃபன் வந்து சாப்பிட்டுட்டாங்க. நெக்ஸ்ட்டு அப்பா பார்த்தீங்கன்னா மதியம் சமையலுக்கு தேவைப்படுற வந்து காய்கறி எல்லாமே வந்து வாங்கின்னு வந்து கொடுத்துட்டாரு. எனக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தூக்கமாக வந்துச்சு. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 5 மணிக்கு எழுந்தேன். நைட்டு பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு 11:30 மணி ஆச்சு. அப்புறம் வந்து மிஷின் போடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மோட்டாரை ரொப்பிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப் வந்து எல்லா துணியும் மிஷினில் போட்டுட்டு அதுக்கான வந்து லிக்விடையும் போட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போய் தூங்கிட்டேங்க. ஸோ நான் வந்து எழுந்துக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மணி வந்து 1:30 ஆயிடுச்சு. அப்போது அப்பா வந்து ஃபோன் யூஸ் பண்ணி இருந்தார். அக்கா வந்து அக்கா பொண்ணு கூட இருந்தாங்க. அம்மாவும் எங்கள் ஒய்ஃப் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து சமையல் வந்து பண்ணின்னு இருந்தாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எங்கள் ஒய்ஃப் வந்து எல்லா துணியும் எடுத்துன்னு வந்து என்கிட்ட மொட்டை மாடியில் கொடுத்தாங்க. அதை நான் பார்த்தீங்கன்னா வந்து காய வச்சுட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா லன்ச் டைம் வந்ததும் எங்கள் ஒய்ஃப் வந்து டிவி ரூம் பெருக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அம்மா இன்னைக்கு வந்து வெத்த சாம்பார் வச்சுருந்தாங்க. அதை எல்லோரும் நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சாப்பிட்டு முடித்ததும் எங்கள் ஒய்ஃப் எல்லா சமையலையும் எடுத்துன்னு போய் கிச்சனில் வச்சுட்டு அவங்க போய் தூங்கிட்டாங்க. ஸோ அப்பாவுக்கு வேலைக்கு டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு அப்பா வேலைக்கு போயிட்டாரு.
அக்கா என்ன பண்ணாங்கன்னா, பாப்பாவ ஊஞ்சல்ல போட்டு தூங்க வச்சுட்டாங்க. அம்மாவும் நானும் பார்த்தீங்கன்னா டிவில விஷாலோட ரத்னா படம் போட்டுருந்தாங்க. அத நான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எடிட்டிங், என்னோட வாய்ஸ் ஓவர் எல்லாமே பேசி முடிச்சுட்டேன். ஸோ திரும்ப அம்மா கூட படம் கன்டின்யூ பண்ணேன். 5 மணிக்கு படம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் போய் வைஃபை எழுப்புனேன். ஸோ அவங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு டீ போட்டாங்க. அது எல்லாமே குடிச்சு முடிச்சுட்டு, நானும் என் ஒய்ஃபும் மொட்டை மாடிக்கு போயிட்டு, நான் துணிய காய வச்சேன் சொல்லிட்டு எங்க ஒய்ஃப் என்ன பண்ணாங்கன்னா, எல்லா துணியும் எடுத்துன்னு கீழ என்கிட்ட குடுத்துட்டாங்க. நான் எல்லா துணியும் தனித்தனியா மடிச்சு வச்சுட்டேன். எந்தெந்த துணிய வெளிய வைக்கணுமோ, அது எல்லாமே நாங்க வெளிய வச்சுட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மத்த துணி எல்லாமே உள்ள எங்கெங்க வைக்கணுமோ, அங்க பார்த்தீங்கன்னா, நாங்க வச்சு முடிச்சுட்டோம். அப்புறம் திரும்ப நான் அம்மா கூட போய் டிவி பார்த்தேன். எங்க ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா, மத்த சின்ன சின்ன வேலை எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தோன்னா, நான் அயர்ன் மேனாகவும், எங்க ஒய்ஃப் வொண்டர் வுமனாகவும் சேர்ந்து, நாங்க இன்னைக்கான வேலை எல்லாமே பண்ணி முடிச்சுட்டோம். இப்போ தான் எங்க சேனல் நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா, எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாங்க பண்றது பார்த்தீங்கன்னா, ரியல் லைஃப் சேலஞ்ச்.